சற்று முன் திமுகவில் இணைந்தார் வானதி சீனிவாசன். ஸ்டாலினை சந்தித்ததால் பரபரப்பு, அதிர்ச்சியில் அண்ணாமலை. அதாவது கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமானம் மூலம் கோவைக்கு நேற்று முன்தினம் காலை வருகை தந்தார். முதல்வருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து கோவை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்கி வைத்தார். அந்த திட்டத்தினால் பயன்பெறும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் டெபிட் கார்டுகளை வழங்கினார். அந்த வகையில் இந்த திட்டத்தின் மூலம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பின்னர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 40 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயிரியல் துறை மற்றும் சமூக அறிவியல் துறை ஆகிய துறைகளுக்கான புதிய கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்டம் துவக்க விழாவில் வானதி சீனிவாசனுக்கு விழா மேடையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்னர் புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வானதி சீனிவாசனுடன் சிறிது நேரம் பேசினார். அதன் பிறகுதான் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தில் கலந்து கொண்டதற்காக எனக்கு நன்றி கூறினார். மேலும் இது ஒரு சிறந்த திட்டமாகும். இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை போதை பழக்கங்களுக்கு மாணவர்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் நிச்சயம் இது ஒரு சிறந்த திட்டம்தான். என்னுடைய தொகுதியில் உள்ள உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் மற்றும் விமான நிலையம் விரிவுபடுத்துதல் போன்றவைகள் தொடர்பாக சந்திக்க நேரம் வேண்டும் என்று முதல்வரிடம் கேட்டேன். அதற்கு அவரும் வந்து பாருங்கள் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்துதான் வருகிற 18ஆம் தேதி நடைபெறும் மறைந்த முதல்வர் கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் அதற்கு நான் கட்சியில் கேட்டு சொல்கிறேன் என்று கூறினேன். மேலும் இந்த நிலையில்தான் திமுக நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்பு கொடுத்து வருகிறார் வானதி சீனிவாசன். இதற்கு உதாரணமாக கடந்த 2 முறை கோவை வந்த ஸ்டாலின் நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்ட புகைப்படங்களும் அவர் பேசிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதற்கேற்றாற்போல் இவர் திமுகவில் இணைவதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. ஏனென்றால் கடந்த 1 வருடமாகவே பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் வானதி சீனிவாசன். இதனால் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வானதி சீனிவாசன் அவர்கள் திமுகவில் இணைய உள்ளதாகவும், இதற்காக ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் மிக உயர்ந்த பதவி வானதி சீனிவாசனுக்கு வழங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைவரான அண்ணாமலையை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.